ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கிரியேஷன் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு கிளாஸில் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், அதர்வைஸ் கால்ட் அஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஎஸ் அப்படின்னா இது வந்து நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த மேனேஜரை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கீழே எந்த எம்ப்ளாயீஸ்லாம் வர போகிறாங்க, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கீழே சப் கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாம் யார் யார் வர போகிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்ன வேணால் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இபிஎஸ் கிரியேஷன். ஸோ இதனோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராஜெக்டினுடைய மெயின் திங் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்டினுடைய நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு அந்த கேட்டகரிஸ்க்கு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த கேட்டகரிஸ்க்கு கீழே எனக்கு சப் கேட்டகரிஸ், அது வந்து பர்சன்ஸாகவும் எடுக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் சோர்ஸாகவும் எடுக்கலாம், நான் லேபர் டைப் ஆஃப் சோர்ஸஸும் எடுக்கலாம். இட் மே பி எனி திங். பட் இதை நான் யூஸ் பண்ணுறனால எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீஸ் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில், இது என்ன கீஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா நேவிகேஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட், ரைட், டாப் அண்ட் பாட்டம். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு. ஸோ அதனால் இது எனக்கு டவுன் ஆரோ வராது. இப்போ இதுதான் நான் வந்து ப்ரீவியஸ் இது போகிறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணலாம், ரைட்டில் இந்த 4 கீஸ் வருது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா இந்த நேவிகேஷன் கீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனுடைய யூசேஜஸ் ஹவு டு கிரியேட் இபிஎஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே லாஸ்ட்டில் வச்சுட்டு இது எல்லாமே டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கும் சிஸ்டமில். ஸோ லாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நியூ இபிஎஸ் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து எனக்கு ஐடி வேணும்னா ஐடி கொடுத்துக்கலாம், நேம் வேணும்னா நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறேன். ஸோ சிசிஏ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிசிஏ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லைக் சிட்டி சென்ட்ரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் அப்பார்ட்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த நேமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிரியேட். ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் மெயின் கேட்டகரிஸ் ஒன் மோர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டி அண்ட் ஏ அப்படின்னா என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இதை நான் அப்ரிவேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ரிவேஷன் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிசைன் அண்ட் பிளானிங். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு பிளான். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஒன் இஸ் திருப்பி நான் ஆட் கொடுக்குறேன். இந்த சைட் ரைட்டுக்குள்ளே மூவ் பண்ணேன்னா இது எனக்கு மெயின் ஆகிடும். ஸோ லெஃப்ட்டு மூவ் பண்ணேன்னா இதுவும் எனக்கு இந்த கேட்டகரிஸ்க்கு கீழே வரும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா ரைட்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ இதில் திருப்பி லெஃப்ட். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு எனேபிள் ஆகுமோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ சிசிஏ அப்படிங்கிறது என்னுடைய மெயின் ப்ராஜெக்டாக வச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இதை வந்து சப் கேட்டகரிஸ் மாதிரி நான் கொண்டுட்டு வரேன். ஸோ அதனால் இதுக்கு கீழே நான் என்ன பண்ணிப்பேன்னா அலைன் பண்ணிப்பேன். ஒன்ஸ் அகேன் இதை கொண்டு வந்தேன்னா எனக்கு இந்த சிட்டி சென்டர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது மெயின் ஆகிடும். ஸோ ஹெட்டிங்ஸ் லெஃப்ட் வந்து ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ சிசிஏ அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த சிசிஏக்கு கீழே டிசைன் அண்ட் பிளானிங். இப்போ இது மேலே போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்படி நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா கீழே வந்துடும். ஸோ இப்போ இது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா டெலீட் பண்ணணும். இந்த அலைன்மெண்ட் பர்பஸுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா இந்த கீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் வந்து டைட்டில், ரைட் வந்து சப்டைட்டில், டாப் அண்ட் லெஃப்ட் வந்து நேவிகேஷன். யூ வாண்ட் டு மூவ் எய்தர் டாப் ஆர் இட்ஸ் பாட்டம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த நேமில் இந்த இதில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் ரைட்டுக்குள்ளே மூவ் பண்ணுறதுனால இது எனக்கு மெயின் ஹெட்டிங்ஸாக வந்துடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த கனெக்டிவிட்டியுமே வேணாம். ஏன்னா இது ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ப்ரீவியஸ் இபிஎஸோட கனெக்ஷன் இருக்குது. எனக்கு எந்த கனெக்ஷனுமே வேணாம்னா நல்லா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிளேஸில் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டிசைன் அண்ட் பிளானிங்கை நான் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய மெயின் இது செப்பரேட்டாக. இப்போ எப்படி எனக்கு என்டர்பிரைஸ் இனிஷியேட்டிவ் வந்து செப்பரேட்டாக இருக்கும் அது மாதிரி நான் இதை ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது கீழே நான் ஆட் கொடுத்து எனக்கு வேணுங்கிற மெயின் ஹெட்டிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு என்ன நேமில் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி டி அண்ட் பி.
ஸோ என்னங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேப்ஸில் கொடுக்கலாம், ஸ்மாலில் கொடுக்கலாம், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ டிசைன் அண்ட் பிளானிங். ஸோ டிசைன் பண்ணி பிளான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கீழே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஆடிங் ஒன் மோர் திங். ஸோ இந்த டிசைன் அண்ட் பிளானிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏடி அப்படிங்கிறது க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் டிசைன். ஓகேவா? ஸோ என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒன், இது நான் இது கீழே கொண்டுட்டு வரனால ஐ எம் யூஸிங் ரைட் ஆரோ. ஸோ இது எனக்கு மெயின் ஹெட்டிங்ஸ் ஆகிடும். ஸோ இதில் வச்சுட்டு again add. So just double click on it or just select and give backspace. So on the AD ki keela next work I am doing is engineering work. So I am just giving and abbreviating as engineering. Okay, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிட்டி சென்டர் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன் அண்ட் பிளானிங் போடுறேன். ஸோ அந்த பிளானிங் கீழே 2 ஒர்க்ஸ் ஐம் ஜஸ்ட் சப்டிவிஷனில் ஐ எம் பிரிங்கிங் இட். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ எம் ஆடிங் அப் ஒன் மோர் EPS. ஸோ அண்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் அஸ் அனதர் மெயின் ஹெட்டிங். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் லைக் திஸ். ஆனால் EPSங்கிறது இட் கம்ஸ் அண்டர் அ சிங்கிள் ப்ராஜெக்ட் கால் சிட்டி சென்ட்ரல் அப்பார்ட்மெண்ட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் using a right. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா this comes under this. ஸோ இப்போ கனெக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி I am just aligning it again. So next for sample I am just creating 2 EPS. So under the 2 EPS we will be creating and explaining it. ஸோ ஜஸ்ட் ப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியில் கொடுக்குறேன். ஸோ அதனுடைய நேம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். Okay, so இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா just I am giving once again adding it and I am just heading on the pre-construction கீழே. what are the step I am going to do is first one is I am going to prepare a site. So I am just giving SITE and I am abbreviating it here as site preparation. So how I am going to prepare for my site is called as a site preparation. So once again I'm just adding one more EPS and using this right arrow. So இது கீழே வரணுங்கிறனால I am just choosing only one time. If I am choosing again right arrow na this will become my main heading. So site engineer, another task is procurement. So procurement is nothing but exactly what the material I required is called as the procurement. So this 2 steps I am just creating under the pre-construction work. So இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா what are all the documents or steps I require. So I will be just assigning it here. So this process is called as the EPS creation. ஓகே, ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன, செகண்ட் ஹெட்டிங் என்ன, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கீழே சப் ஹெட்டிங்ஸ் என்ன, சேம் திங் செகண்ட் ஹெட்டிங்ஸ் கீழே வாட் ஆர் ஆல் த சப் ஹெட்டிங்ஸ், எவ்ரி திங் வில் பி கவர்ஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் வி வில் பி யூஸிங் திஸ் enterprise project structure. Yeah, hope well, so this is called as the EPS creation. ஸோ இந்த EPS creation பற்றி இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். hope you all enjoying my video. Thanks to everyone. So keep watching for the next sessions of project management. Thank you so much guys. Bye bye.